மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டம் ராம்பூர்ஹட் தொகுதியைச் சேர்ந்தவர் ஆஷிஷ் பானர்ஜி. முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமானவர். மேற்குவங்க அரசில் பள்ளிக்கல்வி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். துணை சபாநாயகராகவும் செயல்பட்டார். ராம்பூர்ஹட் தொகுதியில் தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் துருவா சாஹாவிடம் 24,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதையடுத்து அரசியல் நடவடிக்கைகளில் அவர் பெரிதாக ஈடுபடவில்லை. இந்த நிலையில் ராம்பூர்ஹட்டில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று காலை ஆஷிஷ் பானர்ஜி இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவர் தூக்கிட்ட நிலையில் இருந்ததாகவும் சம்பவ இடத்தில் ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அந்த கடிதத்தில் தனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என்றும் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சதி நடப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் அரசியலுக்கு வந்ததற்காக வருத்தப்படுவதாகவும் தனது குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ராம்பூர்ஹட் மேம்பாட்டு ஆணையத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேட்டில் ஆஷிஷ் பானர்ஜிக்கு தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா தலைவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் தான் எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என்றும் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சதி நடப்பதாகவும் ஆஷிஷ் பானர்ஜி மறுத்திருந்தார். இந்த நிலையில் அவரது மரணம் நிகழ்ந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு கிடைத்ததாக கூறப்படும் கடிதம் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஷிஷ் பானர்ஜியின் மரணம் குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகே காரணம் குறித்து உறுதியான தகவல்கள் வெளியாகும். இதற்கிடையே ராம்பூர்ஹட்டில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.